ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மதர்ஷினி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இது வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜெனரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நஸ்ரியா, பசில் ஜோசப் இவங்கெல்லாம் மெயின்லீட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் எம்சி ஜிதின் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மெயினாக இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா கேரளால ஒரு ஊர் லைக் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டரில் இருக்கு. சும்மா ஒரு ஒரு 10 அடிக்கு ஒரு வீடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சுற்றி சுற்றி ஒரு சின்ன சின்ன பண்ணை வீடு, இந்த மாதிரி ஒரு தனி இண்டிவிஜுவல் வீடாக தான் இருக்கும். பக்கத்து வீடு, நெய்பர் அப்படின்னு சுற்றி சுற்றி ஒரு சின்ன ஒரு காலனி மாதிரி தான் வருது. லைக் அதுக்குள்ள வந்து மொத்தம் அந்த தெருக்குள்ளே ஒரு 5-6 ஃபேமிலி தான் என்னமோ இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து நஸ்ரியா, அவரோட ஹஸ்பண்ட் தீபக் பரம்பரோட அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு அப்படி இருக்காங்க. பக்கத்தில் நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நஸ்ரியாவோட ஏஜ்ல நிறைய பேர் இருக்காங்க. நஸ்ரியாவும் ஸோ இன்டர்வியூ போகிறாங்க, ஜாப் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி. அவங்க ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாரு, ஒரு சேல்ஸ் மேனேஜராக ஒரு கம்பெனியில். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்து வீட்டில் வந்து பசில் ஜோசப் வந்து கூடி வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரை பற்றி அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அப்படியே புறம் பேசுகிறாங்க. இவரோட தங்கச்சி வந்து நியூசிலாண்டில் இருக்காங்க, இவங்க நல்லா வெல் செட்டில்டு ஃபேமிலியா அப்படி இப்படின்னு அவரை பற்றி நிறையா பேசுகிறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா வந்து லைக் அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்லாம் இதை நெசரியா கேட்குறாங்க. ஒரு நாள் வந்து இவங்களும் போயிட்டு அவங்க வீட்டில் போய் பார்க்க போகிறாங்க. பக்கத்தில் நெய்பர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சும்மா பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி போகிறப்ப பசில் ஜோசப் கிட்ட பேசுகிறாங்க. அவரும் அவங்க அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சொல்கிறாரு அவங்க கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க, டேப்லெட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி பசில் ஜோசப் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அவங்க பசில் ஜோசப்போட அம்மா காணாமல் போகிறாங்க. இது வந்து அவங்க நெய்பராக இருக்க நஸ்ரியாவுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, எப்படி காணாமல் போயிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ திடீர்னு போலீஸ் கொண்டு வந்து விடுறாங்க, இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. லைக் எப்படின்னா ஏதோ ஒரு மாதிரி காணாமல் போய் ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டாங்க. அவங்க வந்து அவங்களே வழி மாதிரி எங்கேயோ தானே எழுந்து போயிருக்காங்க, அவங்க கொஞ்சம் மென்டலி இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி பசில் ஜோசப் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. வேணா ப்ரூஃப் வேணா என்னோட கசின் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் பரதன் ஆக்டர் அவர் தான் வந்து பசில் ஜோசப் கசினாக பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் அவங்க அம்மா காணாமல் போகிறாங்க. என்னடா இது காணாம போய் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நஸ்ரியா அந்த விஷயத்த கொஞ்சம் ஃபுல்லாக வாட்ச் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையான காரணங்கள் என்ன, அவனுக்கு வந்து நஸ்ரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசில் ஜோசப் மேலே டவுட் வருது. ஃபைனலாக இந்த படத்தில் என்ன ஆச்சு, ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது கிளைமேக்ஸில். அதான் அந்த படத்தோட ஒரு கதை. மெயினாக அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நஸ்ரியா அவங்க ஆக்டிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாங்க படத்தில். உண்மையில வந்து சூப்பர் ரோல், ஒரு நல்ல லீட் ரோல். ரொம்ப அந்த ஒரு அவங்களோட மேனரிசமாக இருக்கட்டும், அவங்களோட அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸ்பிரஷன் இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. மெயினாக ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் தான் அவங்களுக்கு இந்த படத்தில். ஒரு 2-3 இடத்துல தான் அப்படி ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும். பட் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க படத்தில். அவங்க கேரக்டர் சுற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு இன்னொன்று எதிர் வீடு, அந்த 2 இடத்துல தான் சுற்றி 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 அவங்களோட கேரக்டர் போயிட்டே இருக்கும். பட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் நடிச்சிருந்தாங்க. நல்ல சூப்பரான ஒரு ரோல் அவங்களுக்கு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர், ஒரு நல்ல படம் சூஸ் பண்ணியிருக்காங்க மலையாளம்ல. ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டிங், நஸ்ரியா ஒரு கம்பேக்னே சொல்லலாம். இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக அவங்க அவ்வளோ வயசும் ஆகலை. பட் ஆனால் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க. நிறைய நல்ல படங்கள் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் அவங்க சூஸ் பண்ணி நடிக்கணும். ஒரு செம ஆக்டிங், அவங்க கெரியர்ல இந்த கேரக்டர் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் கேரக்டர்னு சொல்லுவாங்க. நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பசில் ஜோசப் அவரோட ஆக்டிங்கும் பிரமாதம். ஏன்னா பசில் ஜோசப் மெயினாக மலையாளம் பிடிச்ச ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஆக்டர்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அவரோட அந்த ஒரு ஹியூமர், அவரோட காமெடி அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அவரோட பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் நிறைய மலையாளம்ல அந்த ஒரு காமெடி கேரக்டர்ஸ் தான் நிறைய அவர் பண்ணியிருப்பாரு. அதான் ஹீரோவா பண்ணாப்புல அந்த இடத்துல அவர்கிட்ட அந்த ஒரு ஹியூமர், அந்த ஒரு மேனரிசம், அந்த ஒரு காமெடி இருக்கும். பட் இந்த படம் டோட்டலாக வேற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் அவருக்கு வந்து. ஸோ அதனால இந்த கேரக்டர் நல்லா இருந்தது. அவர் இந்த கேரக்டர் நல்லா சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. நான் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு காமெடியான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை நான் ஸ்டார்டிங் பார்க்கணும்னு நினைச்சேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் எதுவுமே பார்க்கல, பிளாங்கா அந்த படம் பார்க்கல, எல்லாரும் ரிவ்யூ நல்லா இருக்கான்னு சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். பட் அவர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம நெகட்டிவ் கேரக்டர், ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அவரும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. என்ன இந்த மாதிரி ஒரு காமெடி ரோல் பண்ணுறோம், திடீர்னு ஒரு சீரியஸான ரோல் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்க ஒரு மாதிரி இருந்தது படத்தோட ஸ்டார்டிங்ல. அப்புறம் போக போக அந்த கேரக்டருக்குள்ள நம்ம அடாப்ட் ஆகிட்டோம். ஓகே ஒரு செம்ம கேரக்டர் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரமாதமா நீட்டா நடிச்சிருந்தாரு பசில் ஜோசப். அதே மாதிரி சித்தார்த் பரதன் அவரு இதுல வந்து பசில் ஜோசப்க்கு ஒரு கசின் கேரக்டர், ஒரு முக்கியமான ஒரு ரோல் அவரும் இந்த படத்துல ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி தீபக் பரம்பரோல் அவரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நஸ்ரியா ஹஸ்பண்ட் அவரோட கேரக்டர் நம்ம அந்த ஒரு சின்ன ரோல் தான், ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு அவரும். அதே மாதிரி ஜெயா குரூப் அவங்க தான் அந்த வயசானவங்களா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு கேரக்டர் அவங்க தான். இவன் தாண்டா ஒரு பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்ல உங்களுக்கு தெரியும். செம கேரக்டர் அவங்களுக்கு. ஒரு சின்ன ரோலா இருந்தாலும் கதைக்கு முக்கியமான ஒரு ரோல் ரொம்ப நல்லா நீட்டாக அவங்க பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி அகிலா பார்கவன், வெரின் பெரி, பூஜா மோகன்ராஜ் இவங்கலாம் வந்து அவங்க நெய்பர்ஸாக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கேரக்டர் எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப வந்து ஒரு நெய்பர்ஸ் எப்படி எப்படிலாம் பேசுவாங்க, இப்படி என்ன பண்ணுவாங்க, புறம் பேசுவாங்க, இப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான். ரொம்ப நல்லா நீட்டாகவே அவங்க பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முஸ்கான் பிசாரியா அவங்க இதில் வந்து பசில் ஜோசப்க்கு தங்கச்சியாக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அவங்க கேரக்டர் அதையும் அவங்க ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல சின்ன கேரக்டர் தான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்தவரை கிறிஸ்டோஸ் ஜேவியர் அவரோட சாங்ஸ் வந்து அளவுக்கு எதுவும் பெருசாக இம்ப்ரெசிவாக படத்தில் ஒரு 2 சாங்ஸ் சம்திங் இருக்கு. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாக போட்டுருந்தாரு. நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்க தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப நல்ல மென்மையாக வந்து அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி.
அட் சேம் டைம் வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஹூன்னு போடாமல் இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் படங்களுக்கு ரொம்ப ஒரு நேச்சுரலாகவே போட்டிருந்தா நல்லா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷரண் வேலாயுதம் நாயரோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளேஸ். மெயினாக அந்த ஒரு காலனி ஒரு 5-6 வீடு இருக்க அந்த ஒரு தெரு ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் வெளியே அவுட்டோர்ல ஒரு 2-3 சீன்ஸ். அதை தவிர மோஸ்ட்டாக இந்த வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றி எடுத்திருக்காங்க சினிமாட்டோகிராஃபி. ரொம்ப நல்லா நீட்டாக வந்து நேச்சுரலாக வந்து அந்த டே ஒர்க் எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷவன் சக்கோவோட எடிட்டிங் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள கிறிஸ்பாக நீட்டாக கட் பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரியும் கட் பண்ணியிருக்காங்க. மெயினாக அது ஒரு மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க ஒரு கதை தான் அது. பட் ரொம்ப ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி நீட்டாக வந்து கிறிஸ்பாக கட் பண்ணது இந்த எடிட்டிங் ஒரு ஒன் ஆஃப் த பெரிய பிளஸ் நான் சொல்வேன். டைரக்டர் எம்.சி. ஜிதின் இவர் நிறைய இந்த மாதிரியான நல்ல த்ரில்லர் படங்கள் இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் தான் மலையாளம்ல. நிறைய அவரோட ப்ரீவியஸ் படங்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான ரிவ்யூ. எங்கே பார்த்தாலும் மலையாளமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஸ்டேட் ஆடியன்ஸும் வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா இந்த படத்தில் இருக்கு. நான் த்ரில்லர் படம் எல்லாம் போட்டாங்க பார்க்கலாம் நான் பார்க்க போனேன். மெயினாக படம் வந்து ஆஸ் யூஸ்வல் எல்லா மலையாள படங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாணியில் ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் கொஞ்சம் வந்து படம் ஸ்லோவாக தான் போய் டேக் ஆஃப் ஆகும். ஏன்னா அந்த கதைக்குள்ளே அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக கதைக்குள்ளே தான் படம் போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ½ ஹவருக்கு அப்புறம் படம் ஒரு ஸ்பீடு பிடிக்க ஆரம்பிச்சது. பயங்கரமாக போக ஆரம்பிச்சு டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப்லாம். எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம ட்விஸ்ட் அண்ட் டர்ன். அதெல்லாம் வந்து நான் எதிரே பார்க்கல. பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். படத்துல ஒரு 2-3 ட்விஸ்ட் இருக்காது. அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸாகவே நான் பார்த்தது. மைனஸாக எனக்கு தெரிஞ்ச படத்தில் எதுவுமே பெருசாக தோணலை. ஏன்னா வந்து லேக்னு நான் பார்த்த அளவுக்கு எதுவுமே படத்தில் இல்லை. ஏன்னா அவங்க கதையை விட்டு வெளியே போகல. போனோம்னா போயிருக்கலாம், நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் போட்டு அது அவங்க போவே இல்லை. கதைக்குள்ளேயே போனது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு நீட்டான ஒரு படம். மெயினாக வந்து ஒரு ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 கேரக்டர் தான் அந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ அவங்களோட ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தார் டேரக்டர். அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் நான் பார்த்தேன் நான். ஏன்னா அந்த படத்துக்கு அந்தளவுக்கு அவங்க கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்து ஒவ்வொரு சீனுமே ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்த்தது. ஒரு சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் இருந்தால் கூட அதை வந்து ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சீனு அதெல்லாம் சூப்பராகவும் இருக்கும். ஒரு சில இடங்கள் ரொம்ப கொடூரமான ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா அது வந்து அந்த ரத்தத்தை காட்டுவாங்க ஒரு பேரலில். அதெல்லாம் கொஞ்சம் கொடூரமான சீன்ஸாகவும் இருக்கும். பட் ஆனால் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ் இல்லைனா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது படம். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனது ஒரு பெரிய பாசிட்டிவ். எனக்கு டுவர்ட்ஸ் இந்த ஒரு செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு போக அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் போகிற வரைக்கும் யாரா இருப்பா அப்படின்ற அந்த ஒரு சீட்டேஜ் தான் உட்கார வச்சாங்க. சில படங்கள்லாம் இப்போ வர படங்கள்லாம் ஈஸியாக இந்த மாதிரி படங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. லைக் இதுதான் சொல்யூஷன், இதுதான் இப்படி விஷயம்ன்றது. பட் இந்த படம் வந்து உண்மையில நல்லா ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அதுதான் இந்த படம் ரொம்ப ஒரு கனெக்டாக ஆகாது. நிறைய பேருக்கும் அப்படி தான் இருக்கும் இந்த படம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இந்த படத்தோட கதை இதெல்லாம் என்ன எப்படி முடியுன்றது கேட்காம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்டில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் படம். கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். ஒரு பக்கா ஒருத்தர் இந்த படத்தை என் தமிழ் டப்பிங்கில் பண்ணல அப்படின்னு தான் எனக்கு தெரியல. நிறைய படங்கள் தமிழ் டப்பிங்கில் பண்ணிட்டு தான் வராங்க இப்போ ரீசெண்ட் டேஸ்ல. மேபி இது வந்து ஒட்டியில் வரும்போது பேன் இண்டியா லாங்குவேஜில் 5 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லா தேட்டர்ஸ்லையும் மலையாள வெர்ஷன் தான் போயிட்டு இருக்கு. பட் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட போகுது. அதனால ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நல்லா புரியலாம். ரொம்ப புரியக்கூடிய ஒரு படம் தான் அது. நான் போன தேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் ப்ளஸ் நிறைய தமிழ் ஆடியன்ஸ் தான் இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஊரில் மலையாள படங்களுக்கு நிறைய தமிழர் சப்போர்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதுவும் ஒரு வீக் டேஸில் நைட் ஷோவில் இவ்வளோ க்ரௌடு நான் பார்க்கறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது அவ்வளோ சினிமா லவர்ஸ் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் பட்டுது. பட் ஒரு நல்ல படம் இந்த படம். ஏன்னா இது இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கான ஒரு கதை தான். பட் இந்த டேரக்டர் தேவையில்லாம உள்ள நிறைய கமர்ஷியல் விஷயங்கள் போடக்கூடாது, கதைக்கு என்ன தேவையான மட்டும் பண்ணுன்றதுக்காக ரைட்டிங்கில் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி பிரமாதமாக கூட வந்து முடிச்சார். இந்த படத்தோட பெரிய விஷயமே ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அண்ட் ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான். சரியான ஒரு ட்விஸ்ட் கொடுத்தது இந்த படம். பயங்கரமாக வேற லெவல் எண்டிங்கில் போய் முடிஞ்சது. ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸுமே சூப்பராக இருந்தது இந்த படத்துக்கு. மெயினாக அது வந்து பார்த்தீங்கன்னா பசில் ஜோசஃபா ஒரு காமெடியாக பார்த்துட்டு இப்போ ஒரு நெகட்டிவ் கேரக்டராக பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு படுது. அதே மாதிரி நஸ்ரியா ஒரு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு துரு இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் செட்டில்டான ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் மாதிரியே ஒரு கேரக்டர் பண்ணாங்க. பிரமாதமாக இருந்தது. நஸ்ரியா கண்டிப்பாக நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்து அவங்க பண்ணணும். ஏன்னா அவங்க திரும்பி கம்பேர் கொடுக்கணும். ஒரு சூப்பர் ஹீரோயின் அவங்களுக்குன்னு தனியாக ஃபேன் பேஸ் இருக்குது. ரொம்ப எப்படி பண்ணுறாங்க. பட் இந்த படம் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய கலெக்ஷன் அடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு படுது. அந்த படம் அந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் போயிட்டு இருக்கு. ஸோ மஞ்சுமல் பாய்ஸ், பிரம்மயுகம் அந்த மாதிரி பிரேமுலு அந்த மாதிரி படங்களுக்கு அடுத்து ஸோ இந்த வருஷம் இந்த படமும் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் அடிக்கும் அப்படின்றது நம்பலாம். ஸோ இந்த வருஷம் மலையாள சினிமாவுக்கு ஒரு நல்ல இயராக தான் இருக்குது. நிறைய நல்ல படங்கள் ரீசெண்டாக வந்தது இந்த வருஷத்தில். ஸோ அதில் ஒரு படம் தான் இந்த படமும் நான் சொல்லுவேன். அவ்வளோ பிரமாதமாக அந்த படம் வந்தது. கண்டிப்பாக ஒரு நல்ல நீட்டான ஒரு வாட்ச். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இங்கிலீஷ் சப்டைட்டிலோட பாருங்கள். நல்ல ஒரு மூவி லவர்ஸ் இருந்தாலும் நல்லா இந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரிஸில் ஃபேன்ஸாக இருந்தாலும் இந்த படத்தை போய் பாருங்கள். மெயினாக இந்த படம் ஓடிடியில் வந்து ஒரு பெரிய வியூவர்ஷிப் போகும். அவ்வளோ சூப்பரான ஒரு படம். போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 8 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு தாராளமான ஒர்த்தான ஒரு நல்ல நீட்டான ஒரு வாட்ச். ஸோ இந்த வீக் வந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டரான ஒரு படம் நான் இந்த படம் தான் நான் பார்த்தேன். ஓவராலாக லைக் எல்லா லாங்குவேஜ்லையுமே இந்த வீக் வந்த படத்தில் இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு படம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு நல்ல படம் கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.